நல்லா இருக்கணும், நல்லா படிக்கணும், உங்க திறமை எல்லாத்தையும் நீங்க வளர்த்துக்கணும். நாளைக்கு ஸ்கூல் உண்டு இல்ல, அதையும் நினைவு வச்சுங்க. இன்னையோட முடியல ஸ்கூலு. காலையிலே வரணும்னு எனக்கும் ஆசை தான். ஆனால் என்னோட சூழ்நிலை வர முடியாமல் போயிடுச்சு. இந்த 20 வருஷ விஜய் டிவி சூப்பர் சிங்கரில் வந்து நம்ம தஞ்சாவூர் மாவட்டத்தில்னு ஒரு முறை கூட வந்து ஆடிஷன் வச்சதே இல்லை. நான் அப்புறமேட்டுக்கு சேனல்கிட்ட பேசி, சேனல் ஹெட்டுகிட்ட எல்லாம் பேசி, நம்ம தஞ்சாவூர் மாவட்டத்துலேயும் நீங்கள் ஆடிஷன் வைக்கணும், இங்கே தஞ்சாவூர் மாவட்டத்துலேயும் பாடுவாங்க நிறைய பேர் அப்படின்னு சொல்லி நான் சொன்னதுக்கு பிறகு இன்னைக்கு வந்து என்னோட தலைமையிலேயே நம்ம தஞ்சாவூர் மாவட்டத்தில் சூப்பர் சிங்கர் ஜூனியருக்கான ஆடிஷன் நடந்ததுனால என்னால் வர முடியலை. நான் அங்கே போய் எல்லாரையும் செலக்ட் பண்ணிட்டு வரதுக்கு நேரம் ஆயிடுச்சு. இப்போ தான் முடிஞ்சிச்சு. நான் முடிஞ்சோடனே நான் வீட்டுக்கே போகலை, டக்குனேன். இன்னைக்கு மொத்தம் வந்து 470 பேர் வந்து நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியருக்கு வந்து கலந்துக்கிட்டாங்க. ஆனால் செலக்ட் ஆனது கொஞ்சம் பேர் தான். நீங்களும் வந்திருக்கலாம். உங்க திறமையை வளர்த்துக்கணும். கடவுள் வந்து எல்லாருக்கும் ஒரு விதமான தனித்திறமையை கொடுத்திருப்பார். அதாவது தொடர்ந்து சிரிக்கிறது கூட ஒரு தனித்திறமை தான். அது வித்தியாசமா சிரிச்சாலும் சரி, உங்களுக்கு பிடிச்சது மாதிரி சிரிச்சாலும் தனித்திறமை என்பது ஒவ்வொரு மனிதருக்கும் அதிகம் இருக்கும். உங்களோட தனித்திறமையை நீங்க வளர்த்துக்கணும். உங்களோட எக்ஸ்ட்ரா ஸ்கில் எல்லாம் வளர்த்துக்கங்க. டீச்சர்ஸ், சார் டீச்சர்ஸ் எல்லாம் இருக்காங்க. எனக்கு நான் இதை செய்வேன், நான் அதை செய்வேன்னு அது அடுத்த கடத்துக்கு நவுத்துறதுக்கு அவங்க ரொம்ப உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. என்னோட ஆசிரியர்கள்லாம் அப்படி தான் எனக்கு இருந்தாங்க. நான் இந்த பூண்டி ஸ்கூலில் படிக்கிறதுனால எனக்கு இதுவும் என்னோட ஸ்கூல் மாதிரி தான். எதனால உங்க ஆசிரியர்கள்ட்ட முறையிடுங்க. உங்களை அடுத்த கடத்துக்கு எடுத்து செல்லுங்க. அடுத்த அப்பா அம்மா உங்களுக்கு அவங்க தான். பெற்றவங்க கூட பார்க்க மாட்டாங்க. என்னையெல்லாம் வந்து எங்க அப்பாலாம் வந்து அவ்வளோவா கண்டுகிட்டது இல்லை. நான் பாட்டு என்னோட வேலை என்னமோ நான் படிக்கணும் படிச்சுக்கிட்டே தான் இருந்தேன். என்னை வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு நவத்தின வந்து இந்த அப்பாவுதேவர் ஸ்கூல்ல வந்து எக்கனாமிக்ஸ் எடுத்த உமா மகேஸ்வரின்னு ஒரு டீச்சர் என்ன ரொம்ப மோட்டிவேட் பண்ணுவாங்க. உண்மையிலே வந்து இந்த நேரத்தில் வந்து நான் அந்த டீச்சருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா நான் இந்த அளவுக்கு என்னுடைய திறமையெல்லாம் வளர்ந்ததுக்கு அந்த ஒரு ஆசிரியர் தான் காரணம். படிப்பை மட்டும் அல்லாது எல்லாத்தையும் சொல்லி கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஆசிரியர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், உமா மகேஸ்வரி டீச்சர். அந்த மாதிரி உங்களுக்குன்னு ஃபேவரேட்டாக ஒரு டீச்சர் இருப்பாங்க, சார் இருப்பாங்க. அவங்கள்ட்ட போய் சொல்லுங்க. உங்களுடைய நிறைகுறைகளை அவங்கள்ட்ட சொன்னீங்கன்னா உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிற ஒரு நபர் யாருன்னா அது ஆசிரியராக தான் இருக்கும். உங்கள் திறமையை எப்பயுமே உங்களுக்குள்ளே வச்சுக்க கூடாது. அதுக்கு பயனே இல்லாமல் போயிடும். உங்களுக்குள்ளேயே உங்கள் திறமையை வச்சுக்கிட்டு அப்புறம் கடவுள் கொடுத்து என்ன பண்ணுங்க. நான்லாம் வந்து வெளியில் அதாவது பெரிய ஆள் ஆகணும்னு ஆசைப்பட்டுட்டோம்னா வெக்கமான சூடு சொரணையெல்லாம் விட்டுறணும். இவளே என்ன பாடுன்னா பாடிடுவான். எவ்வளோ பேர் இருந்தாலும் ஆடுன்னா ஆடுவேன். ஏன்னா அப்போ தான் பணம் சம்பாதிக்கணும். என்னோட லைன் வந்து டான்ஸிங் கிடையாது, ஒன்லி சிங்கிங் தான். உங்களுக்காகவே நான் ஒரு பாட்டு வேணா பாடுறேன். கிட்ட ஒரு செய்தி, நமது பள்ளியிலேயே செல்வா என்ற மாணவன் வந்து மாநில அளவுக்கு செலக்ட், மாவட்ட அளவில் செலக்ட் ஆகிட்டு மாநில அளவுக்கு விட்டான். அதே போல் மாநில அளவில் 2வது பரிசு பெற்ற மாணவன் நம்ம பள்ளியில் படிக்கிறான். கரகாட்டத்தில் வந்தான். அந்த மாணவனை நம்ம பள்ளியில் படிக்கிறான். அந்த மாதிரி கலைத்திறமையில சிறந்த மாணவர்கள்லாம் இருக்கிறாங்க. அவர்களை உற்சாகப்படுத்தி மேலும் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி மேலே கொண்டு போகணும்னு எங்களோட தாழ்மையான வேண்டுகோள். உண்மையிலே வந்து சார் சொல்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கிராமிய கலைங்கிறது நம்ம பண்பாடு. நான்லாம் வந்து நான் வந்து ஆரம்ப கலையெல்லாம் தெருவில் ஆடி இருக்கிறேன். எனக்கு நம்ம தஞ்சாவூர் மாவட்டத்தை பொறுத்தவரையில எனக்கு தெரியாத கிராமிய கலையே இல்லை. நான் எல்லா பொய்க்கால்லேருந்து, பொய்க்குதிரையிலேருந்து, மயிலாட்டத்துலேருந்து, ஒயிலாட்டத்துலேருந்து, கரகாட்டத்துலேருந்து எல்லா ஆட்டம் அப்படி எல்லாம் செஞ்சுட்டேன். என்னோட விருப்பமே என்ன அந்த விஜய் டிவியில் அப்படின்னா, நம்மளோட பண்பாடும் நம்ம கிராமிய கலையும் அலைஞ்சிடக்கூடாதுன்னு எனக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைச்சிச்சோ அப்போயெல்லாம் நான் வந்து கரகாட்டமோ பொய்க்கால் ஆட்டமோ ஒவ்வொரு வேஷமும் போட்டு ஆடும். நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் டிவியில். இந்த மாதிரி நம்ம கிராமிய கலையை நம்ம எப்பயுமே விடக்கூடாது. நம்ம கலை சார்ந்து இயங்கணும்னா அந்த கலையை நம்மளை வளர்த்தெடுக்கும்னு என்னோட அனுபவம் அது. நான் வந்து பாடிதான் அதுக்குள்ள போனேன் அப்படிங்கிறத விட இந்த கலை தான் என்னை கொண்டு போய் அங்கே நிப்பாட்டினதுங்கிறது தான் ஒரு நிமித்தமான உண்மை.
நீங்களும் கலை சார்ந்து இயங்குங்க, அதோட படிக்கிறதையும் விடாதீங்க. நன்றி.